வளர்ச்சி கோகோனட் தென்னை நுண்ணூட்டம் வேறு வழியாக கொடுத்துட்டு வர்றீங்க தமிழ்நாடு முழுவதும். உங்கள் ப்ராடக்ட் என்ன, அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாங்க. இந்த வீடியோனுடைய நோக்கமே அதுதான். அதாவது ஃபஸ்ட்டுங்க, இன்றைக்கி இடுபொருள்களினுடைய செலவை குறைக்கணும். நீங்கள் இடுபொருள்களுடைய செலவை குறைச்சிங்க அப்படின்னா தான் நீங்கள் நிச்சயமாக 2 லாபம் பார்க்க முடியும். இல்லைன்னா நீங்கள் ஆள் வச்சு பண்ணையும் பண்ணி ஆள் கூலி கொடுத்து இடுபொருள் கொடுத்து எல்லா கணக்கு பார்த்தீங்கன்னா மரத்துக்கு 100 ரூபா உள்ளே போயிடும். இது கண்டுபிடிக்கப்பட்டதே, இதனுடைய நோக்கமே கண்டுபிடிக்கப்பட்டதல்ல. இதெல்லாம் கண்டுபிடிச்சது தமிழக வேளாண்மை அறிவியல் நிலையமும் வேளாண்மை பல்கலைக்கழகமும். பட் அதை ஒற்றி நாங்கள் அவங்க படிச்சுட்டு வந்த அறிவை வச்சு நாங்கள் இதை உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அதாவது செலவு குறையணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம், உற்பத்தி அதிகமானுங்கிறதுக்காக தான். எங்கள் வளர்ச்சி நுண்ணூட்டம் நான் படித்ததை என்னுடைய படிப்பு அறிவை வச்சு உங்களுக்கு ஒரு ரேஷியோவில், ஒரு சக்ஸஸ் ரேஷியோவில் துத்தநாகம், தாமிரம், போரான், மெக்னீசியம், மேங்கனீஸு, மாலிப்டினம், இரும்பு சத்து, அதுபோக பார்த்திங்கன்னா NaA சொல்யூஷன் இதெல்லாம் போட்டு நாங்கள் உங்களுக்கு நல்லபடியாக வேர் மூலமாக கட்டி கொடுக்குறோம். பேரூட்டமும் கொடுக்குறோம். இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா காய்ப்பு திறன் அதிகரிக்குது. ஒரு தடவைக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்குள்ளே வரும்போது வருஷத்தில் 3 தடவையும் 90 ரூபாவில் முடிஞ்சிருது. அதே நீங்கள் உரம் கம்ப்ளீட்டாக கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ரூபா செலவாகுது ஆள்கூலியோட. ஏன்னா நீங்கள் ஆள்கூலி கணக்கு போடுறதில்ல, ஆள்கூலி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நாங்கள் நாங்களே வச்சு பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கேயே பண்ணி கொடுத்துட்றோம். மரத்துக்கு தேவையான சத்துக்களையும் கொடுத்துட்றோம், சத்து பற்றாக்குறையும் நிவர்த்தி பண்ணிடுறோம், உங்களுக்கு நோய் மேலாண்மையும் பண்ணி கொடுத்துட்றோம். ஆன்லைன் மாதிரி தானுங்க இது. ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் இடத்துக்கே நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம். செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. செலவு குறையணும், உற்பத்தி அதிகரிக்கணுங்கிறதான் என்னுடைய நோக்கம். அதுக்காகத்தான் இந்த வளர்ச்சி தென்னை டானிக் உங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறேன். பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி தினந்தோறும் கிட்டத்தட்ட 4000 முறை நம்ம பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். அதற்கு சாட்சியாக நிறைய விவசாயிகள் இருக்காங்க. வளர்ச்சி தென்னை டானிக் பற்றி நிறைய பேர் கேட்பாருங்க, தெரியும். தமிழகம் முழுவதும் எங்களுடைய சர்வீஸ் இருக்குது. ஆட்கள் கிட்டத்தட்ட 30-40 பேர் இருக்காங்க. அங்கேயே உங்கள் இடத்துலையே பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதனால் எங்கள்கிட்ட புக் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். சரிங்களா? 1. 2வது திருப்பூர், கோவை, பொள்ளாச்சி, உடுமலை இந்த பகுதிகள்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னோடு தென்னை ஆலோசகராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற ஈரோடு பகுதியை சேர்ந்த என்னோடு டிப்ளமோ இன் கோகனட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி படிப்பை என்னோடு படித்த தென்னை ஆலோசகர் திரு சிவகுமார் அவர்கள் நம்ம முத்தூர் சிவகிரி களிப்பாளையத்தை சேர்ந்தவர். இங்கே நம்ம வளர்ச்சி கோகனட் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸனுடைய ஆஃபீஸ் இங்கே போட்டிருக்கோம், பிரான்ச்சு. அது ஃபுல்லாக இவர் தான் பார்த்துக்கிறாரு. நீங்கள் ஈரோடு, நாமக்கல் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சேலம் இந்த விவசாயிகள்லாம் ஆமாம், இவங்கெல்லாம் நம்ம சிவகுமார் அண்ணன் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்றுக்கொண்டு வளர்ச்சி டானிக் கட்டுங்க. அவர் உங்களுக்கு எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுப்பாரு. எல்லோரும் வளர்ச்சி டானிக் கட்டுங்க, வளர்ச்சியோடு இருங்க, வளர்ச்சி அடைங்க. வணக்கம். வணக்கங்க. என்னோட பேர் ராமமூர்த்திங்க. நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்ட கொல்லங்கோயில் கிராமம் களிப்பாளையங்கிற சிற்றூரில் வசிச்சுட்ருக்கிறேன். நான் தென்னை எங்கள் அப்பா பதிவு பண்ணார். எங்கள் அப்பா ஒரு 90 வருஷம் அப்பாவுக்கு, எனக்கு ஒரு 62 வருஷம் ஆகிட்டுருக்கு. தென்னை நான் 20 வருஷத்துலேருந்தே வச்சு கொண்டு வந்துட்டுருக்கிறேன். இப்போதைக்கு இந்த கோகனட் ஃபார்ம்னு சொல்லிட்டு இப்போ நடராஜ் அவர்கள் என்னோடய நண்பரானதுக்கு பிற்பாடு ஒரு 3 ஆண்டு காலமாக நான் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். முதல்ல ஒரு சில மரங்களில் சாறுலாம் உறிஞ்சிட்டு இருந்தது. இப்போதைக்கு சாறு உறிஞ்சல் சுத்தமாக போய் காப்புத்தன்மை ஒரு சராசரியாக ஒரே மாதிரி இருந்துகிட்ருக்குது. ஒரு சீசன் எச்சாகவும் ஒரு சீசன் குறைவாகவும் இல்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா இதை கட்டுறது நம்மளுக்கு உரச்செலவு ரொம்ப குறைவாக வருது. நான் வருஷத்தில் பார்த்திங்கன்னா எந்த உரம் எடுத்தாலும் டன்னு கணக்கில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதே எனக்கு ஒரு பெரிய செலவாக இருந்தது. இப்போ அதில் 3ல் 1 பகுதி தான் செலவாகுது. ஆனால் 3ல் 1 பகுதி செலவானாலும் மரங்கள் ரொம்ப ஆரோக்கியமாகவும் காய்ப்பு திறன் அதிகமாகவும், மற்ற என்ன சொல்கிறது, மரங்கள் காய்ப்பு திறமை பருப்பு நெத்து கொஞ்சம் அதிகமாக வெயிட் வருது. அதனால் இதை பயன்படுத்திக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தெளிவான குவாலிட்டி கொடுத்துட்ருக்குறாங்க. இதை பயன்படுத்துகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது 2வது, இவர்கிட்ட இருக்கிற ஸ்டாம்பு வேலை செஞ்சுட்ருக்கிறைய ஒரு 2-3 குரூப் இருக்குது. இப்போதைக்கு ஒரு 2 குரூப் நல்ல தெளிவாக நல்ல முறையில் வேலை செய்கிறாங்க. மற்ற ஸ்டாஃபுகளும் நல்ல முறையில் விவசாயிகளுக்கு சப்போர்ட் ஆகாமல் வேலை செய்கிறத தெளிவாகவும் செஞ்சிட்ருக்குறாங்க. நன்றி, வணக்கங்க.
அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ச்சி தென்னை நுண்ணூட்டம் பேக்கிங்கிலிருந்து உங்கள் தோட்டத்திலேயே உங்கள் கண் முன்னாடி பிரிக்க போகிறாங்க. இதில் 12 வகையான நுண்ணூட்டங்கள், சிங்கு, போரான், மெக்னீசியம், மேங்கனீஸு, இரும்புச்சத்து, தாமிரசத்து, மாலிப்டினம், தலைச்சத்து, சாம்பல் சத்து, அதுபோக பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஊக்கிகள் ஆகிய 12 விதமான நுண்ணூட்டச்சத்துக்கள் இதில் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 1, 2, 3ன்னு பார்த்தீங்களா, இதில் நம்பர் போட்டிருக்கு இல்லையா, இது 1வது நம்பர். இந்த 1வது நம்பர்லேருந்து 12 விதமான நம்பரையும் உங்கள் கண் முன்னாடியே போட்டு கலந்து உங்களுக்கு கட்டி கொடுப்பாங்க. 300, 500, 200 ஆகிய 3 வகை பேக் நம்மகிட்ட இருக்குது. இது வந்து முதல்ல 500 மரத்துக்கு கலக்கிறாங்க. 500 மரத்துக்கு 15 லிட்டரு, அதாவது ஒரு மரத்துக்கு 30 மில்லி டானிக்காக தயார் பண்ணுறாங்க. இந்த 30 மில்லி தயார் பண்ணதுக்கப்புறம் 70 மில்லி தண்ணி சேர்த்து 100 மில்லியாக கட்டி கொடுப்பாங்க. உங்கள் கண் முன்னாடியே உங்கள் தோப்புகளில் வந்து கலந்து டானிக்காக தயார் பண்ணி கொடுக்குறோம். வளர்ச்சி தென்னை நுண்ணூட்டம் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிகிறக்காக இந்த ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா 12 பொருளும் போட்டு தென்னை நுண்ணூட்டம் கலக்கப்படுகிறது. ஒவ்வொரு சத்து ஒவ்வொன்றுக்காக, குறும்பை உதிராமல் இருக்கிறக்காக ஒன்று, காய் அவுட்டன் கிடைக்கிறக்காக ஒன்று, ஓலையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், இந்த இலைப்புள்ளி, சத்து பற்றாக்குறை, மஞ்சள் நிறம் போகிறக்கு, இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொன்று போட்டு நம்ம கலந்து தயாரிக்கிறதுனால மரத்தில் உள்ள குறைபாடுகள் நீக்கப்பட்டு மரம் ஈஸியாக ஒளிச்சேர்க்கை பண்ணி மகரந்த சேர்க்கை நடந்து நம்மளுக்கு இயல்பான காய்ப்பு தன்மையும் குறும்பை உதிர்வும் தடுக்கப்படுது. சத்து குறைபாடு நீக்கப்படுறதுனால நம்மளுக்கு இந்த பென்சில் முனை போன்ற குறைகளும் களையப்படுது. இந்த சத்துக்கள் தொடர்ந்து மரத்துக்கு கிடைக்கிறதுனால நம்மளுக்கு இயல்பான காய்ப்பு தன்மை கிடைக்கும். 4 மாதத்துக்கு ஒரு டைம் இந்த சத்து கொடுக்கறது பெட்ரு. இதில் எந்த விதமான விஷப்பொருட்களோ அல்லது வேறு மண்ணை கெடுக்கக்கூடிய ரசாயனங்களோ இல்லை. இதை தொடர்ந்து அடுத்து பார்த்திங்கன்னா வேரில் எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கோம். பாருங்கள், ஒவ்வொரு பொருளாக கலந்து டானிக் தயாரிக்கிறாங்க. சிலதை தண்ணியில் கலந்து ஊற்ற வேண்டி இருக்குது. தண்ணியில் கலந்து ஊற்றுறாங்க நல்லா கரையிறக்காக. இது அனைத்தும் உங்கள் கண் முன்னாடியே எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் தோப்பில் வச்சு பண்ணி கொடுக்குறோம். பார்த்தீங்களா, 12 விதமான சத்துக்களும் போட்டு கரைக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா மரத்தில் வேர் எடுக்கிறாங்க. சிறந்த அனுபவமுள்ள தொழிலாளர்களை கொண்டு நாம் செய்கிறோம். ஒரு தொழிலாளி 3 தொழிலாளிங்க மொத்தம் ஒரு மரத்துக்கு வேரில் டானிக் கட்டுறக்கு. ஒரு தொழிலாளி மண்ணில் வேர் எடுத்து கொடுக்குறாரு. 2வது தொழிலாளி அந்த வேரை நல்ல வேரை, அதில் இருக்கிற வேர் எடுத்து செலக்ட் பண்ணி சீவி பேப்பர் வச்சு கட்டி தர்றாருங்க. ஏன்னா கட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அப்போ தான் மரத்தில் லீக்கேஜ் இல்லாமல் மரத்துக்கு போய் சேரும். நல்லா முடிச்சு போட்டு பாருங்கள், 2 முடிச்சு போடுறாரா நல்லா. 3வது தொழிலாளி பார்த்திங்கன்னா இந்த டானிக்கை 100 மில்லி ஒரு கலந்து விட்டு 100 மில்லி டானிக் எடுத்து மரத்துக்கு பேப்பரில் ஊற்றுறாரு. இப்படி ஒரு மரத்துக்கு தென்னை மரத்துக்கு கட்டப்படுது. இது
மிகச்சிறந்த அனுபவம் உள்ள தொழிலாளர்களை வச்சு நம்ம பண்ணி கொடுக்குறோம்.